அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நமக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டங்களும் சோதனைகளும் அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து வருபவை. இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? நல்லா தொழுது அதிகமாக துவா செய்வோம், குரான் எடுத்து ஓதுவோம், நிறைய விஷயங்கள் நிறைய அமல்களை செய்வோம் அந்த துன்பத்தை நீக்க வேண்டி. அதன்படி அல்லாஹும் என்ன செய்வான்? அந்த துன்பத்தை நம்ம விட்டு நீக்கிவிடுவான். நாம் ஏதாவது ஒரு தேவை கேட்டிருந்தால் அந்த தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இது சில நேரங்களில் உடனடியாகவும் நடக்கும், சில நேரங்களில் தாமதம் ஆகும். தாமதம் ஆகும்போது தான் பிரச்சனை ஏற்படும். உடனடியாக நடக்கும்போது அல்லாஹ் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய கஷ்டத்தை நீக்கிவிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? விரக்தி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பலாம் தொழுவதை கட் பண்ணிட்டு அவ்வளோவா துவா செய்யாமல் நிராசை அடைஞ்சு போயிடுவாங்க நிறைய பேர். அதுதான் தப்பு. ஏன்னா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தரானா, ஏன்னா அவன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான் யாருக்கு எந்த ஒரு செயல் எப்போ தரணும் சொல்லிட்டு, எப்போ நடக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஆனால் சரியாக அவன் தந்துடுவான். முழு நம்பிக்கை நாம அவன் மேலே வச்சுருந்தா. அப்போ அதுக்காக அவன் காத்திருப்பான். அப்போ அது வரைக்கும் என்ன கொஞ்சம் சோதிப்பான் நம்மளை. இவன் இது வரைக்கும் என்ன பண்ணுறான்? பொறுமையாக இருக்கிறானா? இன்னும் அதிகமாக துவா செய்கின்றானா? இன்னும் அதிகமாக திக்ருகள் எடுக்கின்றானான்னு சொல்லிட்டு நம்மை சோதிப்பான். நம்மக்கிட்ட இருந்து அல்லாஹ் இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்க என்ன நடக்கும்? நம்ம கேட்டதை விட இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். நம்ம கனவுல கூட நினைக்காத ஒரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அமைச்சு தருவான். அதனால எப்போ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை, இதை நீக்க அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும் சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட அவன்கிட்ட சரணடைஞ்சிருங்க. எல்லா காரியங்களையும் அவனிடம் ஒப்படைச்சிருங்க. நிச்சயமாக அதில் சக்ஸஸ் தான். இப்போ நிறைய இதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு கஷ்டம் வருது, அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும், உடனடியாக நிறைவேறிடும் பார்த்தீங்களா? அப்போது நிறைவேறின உடனே என்ன நடக்கும்னா மறுபடியும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அல்லாஹ்வை மறக்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த உலக ஆசையில் ஈடுபட்டுடுவாங்க. அப்போ கொஞ்ச நாள் அல்லாஹ் இன்பத்திலேயே விட்டுடுவான். மறுபடியும் ஏதாவது கஷ்டம் தரும்போது அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி தான் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரே நிலையில் இருக்கணும். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி அல்லாஹ்வின் நினைப்பில் தான் நாம் இருக்கணும். அதன்படி அமல்களை சரிவர கரெக்டாக செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரே சீராக இருக்கும். அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, சின்னதாக ஒரு அமல் இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யணும். சும்மா ஒரு நாள் பயங்கரமாக ஃபுல்லாக தொழுதுட்டு ஓதிட்டு இருந்துட்டு மறுநாள் ஒன்றுமே செய்யாமல் போனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எந்த அமல் செய்வதாக இருந்தாலும் சரி, அது சிறு அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ 5 வேளை தொழுகை இருக்குது. 5 வேளை தொழுகை என்பது கட்டாய கடமை. இதில் எந்த சாக்ரிஃபைஸும் இல்லை. இன்றைக்கி தொழுதுட்டு நாளைக்கு தொழாமல் விடுறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. 5 வேளை தொழுகையை சரிவர தொழுதுட்டு குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் திக்ருகள் இருக்குல்ல, அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் அதை சரிவர கடைப்பிடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய துவாக்கள் சொல்லிட்டு ஒரு நாளில் மொத்தமாக துவாக்களை ஊதி முடிச்சிருவாங்க, மறுநாள் ஒன்றும் இல்லாமல் உட்காருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு 2 துவா நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து கேட்குற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வாரத்துக்கு இப்போ ஜும்மா நாள் இருக்குது. ஜும்மா நாளில் ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் ஒவ்வொரு துவா அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். நம்ம சேனல் நிறைய துவாக்கள் திக்ருகள் போட்டுட்டு வரோம்ல, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு போட்டுட்டு வரலாம். டெய்லியும் கேட்குற மாதிரி சில நல்ல துவாக்களை சில நல்ல திக்ருகளை வச்சுக்கிங்க. அதை முறைப்படி டெய்லியும் செஞ்சுக்கிட்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும். நான் டெய்லியும் ஓதுற மாதிரி நிறைய துவாக்கள் திக்ருகளை நம்ம சேனலில் போட்டுட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஓதிட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நான் சின்னதாக ஒரு திக்ரு சொல்கிறேன். ரொம்ப சின்ன திக்ரு, ஆனால் சக்தி வாய்ந்த துவா இது. ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை காலையில் ஓதுனா போதும். சிரமமில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். அதிகமான கூலிகளும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நான் துவா என்னன்னு சொல்கிறேன், பிறகு எந்த நேரத்தில் ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்சிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மைப்படுத்துகிறேன். அதத ஹல்கிஹி,
அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவு. வரிதா நப்சிஹி, அவன் பொருந்தி கொள்ளும் அளவு. வசீனத்த அர்ஷிஹி, அவனது அர்ஷின் சுமையளவு. வமிதாத கலிமாதிஹி, அவனது வார்த்தையின் மையளவு. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இவை. மிக சிறப்பான வார்த்தைகள். எந்த அளவுக்கு புகழ்கிறோம் பாருங்கள் இந்த ஒரு துவாவின் மூலமாக. இந்த துவாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. எக்கச்சக்கமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் ஒருவருக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவா. காலையில் அவங்க ஃபஜர் தொழுவதற்காக போகிறாங்க. அந்த மனைவி உட்காந்து தொழுதுட்டு திக்ர் எடுத்துட்டு இருக்காங்க. திரும்பி வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டிற்கு. எந்த நேரத்துக்கு? துஹா நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் வராங்க. அப்போவும் அவங்க அதே இடத்துல உட்காந்து அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, நான் போயிட்ட பிறகு அதுலேருந்து இது வரைக்கும் நீ அப்படி தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போயிட்ட பிறகு 4 வார்த்தைகள் தான் சொன்னேன், 3 முறை சொன்னேன். அது இப்போ நீ சொன்ன இவ்வளோ நேரம் இருந்த பற்றியா, இது எல்லாத்தையோடையும் மிஞ்சி விட்டது, அவ்வளவு கூலிகள் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். இப்போ நீங்கள் காலையில் ஒரு 3 முறை இதை ஓதுனா போதும். துஹா நேரம் வரைக்கும், அதாவது துஹா நேரம்னா எது வரைக்கும்? சூரியன் உச்சிக்கு முன் வரத்துக்கு சற்று முன் உள்ள நேரம் வரை. ஒரு 11:30 வச்சுக்கோங்களேன், நான் கம்மியாக தான் சொல்கிறேன், ஒரு 11:30 மணி வச்சுக்கிங்க. 11:30 மணி வரைக்கும் காலையில் ஃபஜ்ர்லேருந்து 11:30 வரைக்கும் நீங்கள் உட்காந்து அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு கூலிகள் கிடைக்கும்? அதை விட அதிகமான கூலிகள் கிடைக்கும். சிம்பிளாக இந்த வார்த்தைகளை நீங்கள் 3 முறை சொன்னால் காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு கண்டிப்பாக ஓதிடுங்க. டெய்லியும் ஓதுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய வாக்கியங்கள்லாம் இல்லை, ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். டெய்லியும் அதை சொல்லிக்கொண்டே வரும்போது துஹா நேரம் வரைக்கும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவான். தொடர்ந்து செய்யப்படும் அமலை தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமலாக இருக்கும். இதை டெய்லியும் நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதிகமான கூலிகளும் கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு சின்ன இந்த துவாவின் மூலமாக கண்டிப்பாக நீங்கும். சில துவாக்கள் மிக சாதாரணமாக இருக்கும். இந்த ஒரு துவா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமா, நம்முடைய கடனை தீர்க்குமா, நம்முடைய துன்பத்தை நீக்குமா சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். சாதாரணமாக விட்டுடுவோம். அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் சாதாரணமாக நினைக்கிற துவாக்களில் இதுவும் ஒன்று. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிக நல்ல முறையில் மாறும். ஏன்னா இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை புகழ்ந்த அந்த நன்மையை நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்களுடைய விதியை மிக அழகாக அல்லாஹ் திருத்தி எழுதுவான். ஏன்னா விதியை மாற்றக்கூடிய சக்தி நாம் கேட்குற துவாக்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நம்பிக்கையுடன் கேளுங்க, உங்கள் விதி நிச்சயமாக மாறும். உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.